ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 4.26 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் இருக்குது. அந்த ஆர்எல்சி சர்க்யூட்டோட ரெசனன்ஸ் பார்த்தீங்கன்னா 400 கிலோஹெர்ட்ஸாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அதோட இண்டக்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 மைக்ரோ ஹென்ரியாக இருக்குது. தென் கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 பீக்கோ ஃபேரடாக இருக்குது. தென் ரெசிஸ்டாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ஓம்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த வேல்யூக்கான Q ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா த நியூ வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டர் வென் த வேல்யூ ஆஃப் இண்டக்டார் இஸ் டபுள்டு. இப்போ கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து டபுள் ஆச்சுன்னா இண்டக்டார் அண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கான Q ஃபேக்டர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. இந்த 4 டேர்மையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் டேர்ம்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், Q ஃபேக்டரை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். Q ஃபேக்டரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/R √L/C. ஓகே, ஆரோட வேல்யூ 50 இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/50 √80 × 10⁻⁻6 டிவைடட் பை 2000 × 10⁻⁻12 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணி ரூட் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 4 இருக்குது. ஸோ செகண்ட் கேஸ் படி பார்த்திங்கன்னா இண்டக்டாரும் கெப்பாசிட்டாரும் உங்களுக்கு டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இண்டக்டாரோட வேல்யூ பார்த்திங்கன்னா L2 = 2L. ஓகே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய இண்டக்டரோட வேல்யூ 80 × 10⁻⁻6 ஹென்ரி. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 160 × 10⁻⁻6 ஹென்ரி கிடைக்குது. தென் பார்த்தீங்கன்னா C2ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறோம். C2ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/4π² f² L2. ஓகேயா, இந்த நியூவாக இருக்கக்கூடிய 160 நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எஃபோட வேல்யூ எவ்வளோன்னு, சரியா? ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா C2 = 1000 பீக்கோ ஃபேரட்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கிடைச்ச L2வையும் C2வையும் குவாலிட்டி ஃபேக்டரில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன். Q2 = 1/R √L2/C2. அப்போ என்ன கிடைக்கும், 1/50 √160 × 10⁻⁻6 டிவைடட் பை 1000 × 10⁻⁻12. ஸோ இந்த வேல்யூஸெல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணி ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 × 10⁻2 டிவைடட் பை 50 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும் டபுள் த டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குவாலிட்டி ஃபேக்டர் வந்து 8 இருக்குது.